ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து நடத்தும். இந்த நாளுக்கென்று ஏசாயாவின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கவனிக்கும்படி விரும்புகிறேன். அந்த வாக்கியத்திலே ஒரே ஒரு வரி மாத்திரம் உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது: உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போது நிச்சயமாகவே நம்முடைய இருதயத்தை அதிசயப்பட பூரிக்கப்பட அவர் வைக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பல நேரங்களிலே பல சூழ்நிலைகளினால் சோர்ந்து போய் மகிழ்ச்சியை இழந்து போன அநேகர் இருக்கிற போது எது நம்முடைய இருதயத்தை பூரிக்க பண்ணும் என்று பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் இருதயத்தை அதிசயப்பட செய்வார், பூரிக்க செய்வாராம். முதலாவது, தேவன் எப்படி ஒரு இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்க செய்ய முடியும், எந்த சூழ்நிலையிலே என்று வேத ஆதாரத்தோடு நாம் பார்க்கிற போது, என்னோடு கூட வேதத்திலே சங்கீதங்களின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கவனிக்கும்படி விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். அந்த வார்த்தை திரும்ப வருகிறது, என் இருதயம் பூரித்தது. இது சங்கீதக்காரனுடைய அனுபவம். எதினாலே அங்கே ஒரு வார்த்தை போட்டிருக்கிறது, ஆகையால். ஆகையால் என்ற வார்த்தை அதுக்கு முந்தின வசனத்தோடு இணைக்கப்படுகிறதை காண்பிக்கிறது. அதே அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, யார் எதினாலே சங்கீதக்காரனுடைய இருதயம் பூரித்ததாம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். எத்தனை ஆசீர்வாதமான ஒரு அனுபவம். எப்பொழுதாவது கர்த்தரை வைப்பதில்லை. தேவை வரும்போது, நெருக்கம் வரும்போது, ஆபத்து வரும்போது கர்த்தரண்டை வருவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். இது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். இதனால்தான் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையின் அந்த வார்த்தையை சொல்லுகிறார், ஆகையால் என் இருதயம் பூரித்தது. உலக மனுஷர்களுக்கு நன்மை வரும்போது இருதயம் பூரிக்கும், விரும்பினது வரும்போது அவங்க இருதயம் பூரிக்கலாம். ஆனால் கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பதாக வைத்திருக்கிற போது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அந்த இருதயம் நிச்சயமாய் பூரிக்கும். வாழ்க்கையிலே ஒரே மாதிரி நிலைமைகள் என்றைக்கும் இருப்பதில்லை. சந்தோஷம் உண்டு, துக்கம் உண்டு, துயரம் உண்டு, லாபம் உண்டு, நஷ்டம் உண்டு, களிப்பு உண்டு, கண்ணீர் உண்டு, ஆறுதல் உண்டு, அலைச்சல்களும் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட சூழ்நிலைகளிலே இந்த சங்கீதக்காரனுடைய இருதயம் பூரிக்க செய்தது எதினால், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரசத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை. அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு அநேகருடைய விசுவாசம் அசைக்கப்பட்டிருக்கிறது, நம்பிக்கை அசைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அவர்கள் எப்பொழுதும் கர்த்தரை முன்பதாக வைக்கவில்லை, உலக காரியங்களோடு கூட தங்கள் இருதயம் வைத்து விட்டார்கள். இன்றைக்கு ஏன் அநேகர் இருதயம் பயப்படுகிறது, வேதனை கொள்ளுகிறது? சூழ்நிலைகள் மாறினாலும் கர்த்தரை எப்பொழுதும் முன்பதாய் வைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் வாஞ்சிப்போமானால்,
நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்க பிரயாசப்படுவோமானால், அவர் வலது பாரசத்திலே இருக்கிறபடியால் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். உங்களையும் உங்கள் விசுவாசத்தையும் விட்டு உங்களை அசைக்க அநேக காரியங்கள் சுற்றிலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, the first blessing is God's assurance. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எதினால் தெரியுமா? கர்த்தரை எப்பொழுதும் வைத்திருக்கிறபடியினால். His presence. 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். His presence, His protection, His provision. கர்த்தர் எப்பொழுதும் முன்பதாக இருப்பாரானால், கர்த்தர் வலது பாரசத்தில் இருக்கிறார் என்றால், நிச்சயமாக அவர் பிரசன்னம் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, யாருக்கெல்லாம் தேவ பிரசன்னம் இருக்கிறதோ அவர்கள் உண்மையாகவே பாக்கியவான்கள். அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. அவர்கள் இருதயம் நிச்சயமாய் பூரிக்கும். தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானது. நம்மோடு அநேகர் இருப்பார்கள், இல்லாமற் போவார்கள். ஆனால் எப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிச்சயமாக அவர் பிரசன்னம் இருக்குமானால் வருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 39 அதிகாரம் 9 யோசேப்பு சொல்லுகிற ஒரு அற்புதமான சாட்சி. தேவனுக்கு உண்பதாக நான் இருக்கிறபடியினால் பாவம் செய்வது எப்படி? தேவனுடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. அவர் எப்பொழுதும் எனக்கு உண்பதாக இருக்கிறபடியினால் பாவ சூழ்நிலைகள் வந்தாலும் கூட யோசேப்பு தன் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை காத்து கொண்டான், உண்மையை காத்து கொண்டான். தன்னுடைய எஜமானனுக்கு அவன் உண்மையுள்ள ஒரு வேலைக்காரனாக இருந்தான். காரணம், கர்த்தர் எப்பொழுதும் முன்பாக இருந்ததினால். His presence will bring holiness in your life. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் தவறி விழுகிறார்கள், சிக்கிக்கொள்ளுகிறார்கள், தடுமாறுகிறார்கள். காரணம், அவர்கள் தங்கள் சுய ஞானம், சுய அறிவு, சுய வழிகள், தங்கள் சாமர்த்தியம், எதையும் எப்படி வேணாலும் செய்து மாற்றிவிடலாம் என்றெல்லாம் நினைக்கிற போது சிக்கிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிரசன்னம் எப்பொழுதும் இருக்கிறது. அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறார் என்று உணர்வு இருக்குமானால் நீங்கள் பரிசுத்தமாய் இருப்பீர்கள். யோசேப்பினுடைய சாட்சி அதுதான். அவர் என்னை முன்பதாக இருக்கிறபடியினால் நான் பாவம் செய்வது எப்படி? வாட் அ பிளெஸிங். இரண்டாவது, ஹிஸ் ப்ரொடெக்ஷன். நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 37 வாசித்தால், அங்கே சீஷர்கள் படவிலே இயேசுவோடு கூட போகிற போது காற்று அடிக்கிறது, அலைகள் எழும்புகிறது, படகெல்லாம் தண்ணீரால் நிரம்புகிற ஒரு சூழ்நிலை வருகிற போது அவர்கள் பயந்தார்கள். ஆனால் இயேசு எழும்பி நின்று அந்த காற்றின் கடலை அதட்டினார் என்று பார்க்கிறோம். ஹிஸ் ப்ரொடெக்ஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நிறைய மக்களுடைய வாழ்க்கையிலே, விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே புயல் காற்று வரத்தான் செய்கிறது, அலைகள் எழும்பத்தான் செய்கிறது, போராட்டங்கள் வரத்தான் செய்கிறது. ஆனால் கர்த்தர் எப்பொழுதும் முன்பதாக வைத்திருக்கிறவர்கள், அவர் வலது பாரசத்தில் இருக்கிறார் என்று அறிந்தவர்கள், ஒரு நிச்சயம் உண்டு, தேவன் பாதுகாக்கிறார். His protection is assured. His presence is assured. எதினாலே? அவர் முன்பதாக இருக்கிறபடியினால். உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். பல போராட்டங்கள் வழியாய் கடந்து போகிறவர்கள் உண்டு. எனக்கு தொலைபேசியில் எனக்கு ஜெபத்துக்காக கூப்பிடுகிறவர்கள் அடிக்கடி சொல்லுகிற ஒன்று, ஐயா, பிசாசின் போராட்டம், மந்திர தந்திரங்கள், பில்லி சூனியங்கள். எனக்கு ஒன்று மாத்திரம் நிச்சயம், யார் எதை செய்தாலும் சரி, உங்களோடு பெரிய தேவன் இருக்கிறார். அவைகள் வாய்க்காது, உங்களை மேற்கொள்ளாது, தீங்கு உங்களை அணுகாது. அவருடைய இரத்தத்தின் வல்லமை உங்களை மூடிக்கொள்ளுகிறது. பிசாசின் கிரைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறதே. அது மாத்திரமல்ல, ஹிஸ் ப்ரொவிஷன். கர்த்தர் எப்பொழுதும் முன்பதாக இருக்கிறபடியினால்
பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, என் தேவன் உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எத்தனை பாக்கியம்! நம்முடைய குறைகளை நிறைவாக்கும்படி நிறைவாயிருந்த பரலோகத்தின் தேவன் மனுக்குலம் எடுத்து இயேசு என்ற பெயரிலே தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கினார் என்று போட்டிருக்கிறது. நம்முடைய தரித்திரத்தை மாற்ற, நம்முடைய குறைவுகளை மாற்ற நிறைவானவர் ஆகிய அவர் குறைவுபட இறங்கி வந்தார். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவின் அன்பு இணையற்றது. தேவனுடைய வார்த்தை நிச்சயமாய் சொல்லுகிறது, ஹிஸ் ப்ரொவிஷன் இஸ் அஷ்யூர்டு. இன்றைக்கு குறைவோடு கூட காணப்படுகிறீர்களா? சமாதான குறைவா? சரீரத்திலே சுகத்தின் குறைவா? பலவீனமா? பொருளாதார குறைவா? உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த கர்த்தர் யார்? உங்கள் முன்பதாக எப்பொழுதும் வைத்து கொள்ளுங்கள். அவர் உங்கள் வலது பாரசத்தில் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் உங்கள் தேவைகளை, குறைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குகிறவர். ஐயா, நான் ஒரு எளிமையான குடும்பம், ரொம்ப தாழ்ந்து போனவர்கள், தாழ்ந்த ஜாதி, ரொம்ப குறைவான சம்பளம், வருமானமே போராட்டம் என்றெல்லாம் நீங்கள் 1000 காரியங்களை சொல்லலாம். ஆனால் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிற போது, இந்த கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற போது உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற பெரிய தேவன் அவர். ஹல்லேலூயா! உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. சங்கீதக்காரன் சொன்னானே, ஆகையால் என் இருதயம் பூரித்தது, நான் அவரை நம்பி இருக்கிறேன். கர்த்தரை நம்புவது நல்லது. விசுவாசம் என்பது தேவன் சொன்ன வார்த்தையின் மேல் அசைக்க முடியாத ஒரு உறுதி. நம்பிக்கை என்பது நாம் இப்பொழுது காணவில்லை, ஆனால் நிச்சயமாய் வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. இந்த ஃபியூச்சர் இட் இஸ் கோயிங் டு கம் ஃப்ரம் காட். தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு நிச்சயமாய் வருகிறது. உங்கள் குறைகளை எல்லாம் என்று போட்டிருக்கிறதே, நான் அந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வாட் எவர் இட் மே பி, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்த குறைவுகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? திருமண வாழ்க்கை உடைந்து போகுமே என்ற வருத்தமா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெரிய காரியங்கள் நடக்கும். நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி கர்த்தரிடத்திலே கொடுப்போம். His presence, His protection and His provision is assured. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, என்னோடு கூட சேர்ந்து உம்மை நோக்கி பார்க்கிற அன்பு உள்ளங்களை ஆசீர்வதியும். யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தவிப்பு இருக்கிறதோ, புயல் இருக்கிறதோ, தாக்குதல் இருக்கிறதோ, ஒவ்வொருவருக்கும் இறங்குகிற கர்த்தர். எந்த சரீரம் பலவீனப்பட்டு இருக்கிறதோ, எந்த குடும்பத்தில் சமாதான குறைவோ, உம்முடைய வார்த்தையின்படியே ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்கிறவர் அப்பா. பாவம் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் முன்பதாய் இருக்கிறபடியினால் தங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிற ஒரு கிருபை அவர்கள் மேல் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஆம் ஆண்டவரே, உம்முடைய நன்மையான கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். பெரிய காரியங்களை செய்து சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் இரத்தத்தை தெளித்து ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.